அதைத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் பொறுத்த புகழும் இல. அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. எங்குலத்தா தெய்வம் விருந்தொட்டு தான் என்றாங்க ஐங்குலத்தாது ஓம்ப தலை. மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதே. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாது எல்லாம் தலை. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அற்றிருக்கிறது பயில்படி இல்லாய் நன்று. வாழ்க்கை துணை நலம் மனத்தக்க மாண்புடியலாகி தப்பெல்லாம் மனத்தக்கால் வாழ்க்கை துணை. இல்லவன் மாண்பானால் உள்ளது இல்லவன் மானா கடை. காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே நிலை. இழிலோர்க்கு இல்லை ஏழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. ஏழு மக்கள் பேரு பெருமாவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற. அம்பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. நான் அமைதியா இருக்கணும். நான் இங்கதான் கேட்கிறேன். கவனிக்கிறேன்னா இல்லையான்னு பாக்குறதுக்கு அடுத்து என்ன சரியா? கைத்தட்டி கூட அவனுக்கு மகக்காற்று நன்றி அவருக்கு முந்திருப்ப செயல். இந்த கோயிலில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதிகாரம் 8 அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்போடு இழந்த வழக்கென்ப ஆவிற்கு என்போடு இயந்த தொடர்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏண்டும் சிறப்பு. என்பில் அதனை வெள்ளி போல காய்மை அன்பில் அதனை அறம். எவன் செய்யும் யாக்கை அகற்றுப்பி அன்பிலவர்க்கே. வேளாண்மை செய்த பொருட்டேன் அறிவிருந்து வகைகளும் ஒருமான் வாழ்க்கை பருவத்து பாழ்படுதல் என்று. விரல் வேண்டும் கொள்ளோ விருந்து வம்பி மிச்சில் மிசைவான் குளம். இணை துணைக்கு எந்த ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். ஓம்பார் வனவை மணவார்கள் உண்டு. நல்லா கவனிங்க. நான் எப்படி உச்சரிப்பு பண்றேன்னு பாருங்க. ஒவ்வொரு பொருளுக்கு நான் உச்சரிப்பு பண்றேன் பாருங்க. நான் சொல்றதை கேட்கறதுக்கு 10 தடவை படிச்ச மாதிரி உனக்கு, நீயா படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு தடவை தான் படிச்ச மாதிரி நான் வச்சுக்கோ. அடுத்த சுற்று வரும்போது 2வது பொருள் நான் படிப்பேன், முதல் பொருள் நீங்க படிப்பீங்க. புரியுதா? இன்னைக்கே என்ன பண்ணுவோம், நான் 40 நடத்தினா உனக்கு 20 அதிகாரம் தெரியும். வச்சுக்கோ.
கிளாஸ் கவனிச்சுன்னா போதும், உனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. தானா உள்ள போயிடும் ஆழ் மனதில். சரியா? இன்சொலால் ஈரம் அலை இப்படிது இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். பணியுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பற்றி தலை பிரியா சொல். இன்சொல் இனிதென்று காண்பால் எவன் சொல்ல வன்சொல் வழங்குவதே. அதிகாரம் 11. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் ஆணவம் ஆற்றலிலே. செய்த உதவி நைந்துக்கு நன்மை கடலில் பெரிது. உதவி வளைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டால் சார்பில் வளைத்து. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இல்லை. கொஞ்சம் என்ன செய்யணும் அவ செய்து நன் ஒன்று நன்று உள்ள கிடம். தகுதியான ஒன்று நன்றே பகுதியால் பாற்பட்டு ஒழுக பெறின். நன்றே நெறி மடுவிருந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒய்ய விடல். கேளும் பெருகும் இல்லல்லா செஞ்சத்தை கோடாமி சான்றோர்க்கு அணி. கெடுவாக வாயிட்டு உலகம் நடுவாக நன்றிகள் தங்கியான் வாய்வு. சமன் செய்து சீத்துக்கும் போல் போல் அமைந்தொருவர் தோடாமை நன்றார். சொற்களும் இல்லாத செப்பம் ஒரு தனியா உட்கொட்டும் இன்மை பெறின். அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. அடக்கம் அமரல் ஒழுக்கம் அடங்காமை ஆகியோர் ஒழித்து விடும். செறிவந்து சீர்மை பழக்கும் அறிவிந்து ஆற்றில் அடங்கா பெறின். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களுடன் செல்வாக்கி செல்வம் பகைத்து. யாக்கவே ஆய்ந்தும் நாக்காக காவக்கால் தோகவர் சொல்லிடுபட்டு. தீயினால் சுட்டப்பன் உள்ளாது மாறாதே நாவினால் சுட்டவடு. அதிகாரம் 14. ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிருக்கு ஓவப்படும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழுந்த பிறப்பாய் விடும். அழுக்கால் உடையான் தன் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இரண்டான் உயர்வு. ஒழுக்கத்தின் எழுதுவார் மேன்மை இழுக்கத்தின் எழுதுவார் எழுதா பழி. ஒழுக்கம் உடையவர்க்கு உள்ளவை தீயா வழக்கியும் மாயால் சொல்லல். அதிகாரம் 15. பிறனில் வழியாமை. பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞானத்து அறம்பொருள் கண்டார் கண்ணில். இழிந்தாரின் வேறல்ல மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்தொழுகுவார். எளிதென இல்லிரப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. அறநீளான் இல்வாழ்வான் என்பான் பிறநீளான் பெண்மை நயவாதவன்.